வானதி பாண்டிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ பிரச்சனை பண்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாண்டியோட நிலைமைய நெனச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம எபிசோட்ல பார்த்துருப்போம். இந்த வானதி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாண்டியோட கடைக்கு பேசுறாங்க. "நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா, நீ சரின்னு சொல்லிட்டு விட்டுருவியா? எங்க அப்பா கிட்ட வேற கல்யாணம் பண்ணி வைங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சண்டை போடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, "ஆமா, நீ தானே எனக்கு வீட்ல கல்யாணம் பண்ண போறாங்க. கல்யாணம் பண்ண சொல்லி நான் சொல்லிட்டேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த." அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல, உடனே வானதி இருந்துட்டு, "அப்படின்னா நீ அப்படியே விட்டுருவியா? எனக்கு கால் பண்ணியிருக்கணும். நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கணும்." அப்படின்னு சொல்லி வானதி சொல்ல, பாண்டி இருந்துட்டு, "அடிச்சேன்னா பார்த்துக்கோ! உனக்கு கால் பண்ணா நீ பிளாக் பண்ணி வச்சுட்டேன்னா, உனக்கு எப்படி கால் பண்ணி பேச முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுர்றாங்க. இப்ப இந்த வானதி என்ன பண்றாங்கன்னா, "என்னால உன்னைய தவிர வேற யாரையும் நெனச்சு கூட பார்க்க முடியல. வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீ தான் எங்க அப்பாகிட்ட சொல்லணும். எங்க வீட்ல நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே இப்படி மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறீங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு என்னைய வீட்ல திட்டுறாங்க. "நீ தான் பேசணும் பாண்டி. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டி வேற ஒண்ணும் பண்ணவும் முடியல. வானதி கையோட பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. அந்த நேரத்துல வானதியோட மாமா வானதியும் பாண்டியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "இது என்ன கொடுமையா இருக்கு? இவளுக்கு தான் செந்திலுக்கும் இவனுக்கும் தான் நிச்சயதார்த்தம் ஆயிருக்குதே! அடுத்த மாசம் கல்யாணத்த வச்சுக்கிட்டு, இவ என்ன இந்த பையன் கூட நடு ரோட்ல நின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அதாவது வானதியோட அப்பா, அம்மாவ பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வானதியும் என்ன பண்றாங்கன்னா, பாண்டிய கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. "என்னப்பா, நீ தான் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்னேல்ல. நான் தான் உன்னைய பார்த்து நேத்து பேசினேன்ல. அதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனை பண்றதுக்குன்னு வந்திருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய வானதியோட அப்பா கேட்க, உடனே வானதி இருந்துட்டு, "இல்ல, பாண்டியெல்லாம் பிரச்சனை பண்றதுக்குலாம் ஒண்ணும் வரல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க மாமாவும், அத்தையும் வந்துடுறாங்க. "எல்லாருமே நீங்க இருக்கும்போதே என்னோட முடிவ சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம வானதிய அவங்க அம்மா நல்லா விளக்கமாற வச்சே பயங்கரமா அடிக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "அடிக்காதீங்க, அடிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உடனே "இவன் தான் உன் மனச மாத்திட்டானா? ஏன்டா டேய், ஒரு பொம்பள பிள்ளை உன்னைய வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து வேற கல்யாணம் பண்ணிக்கிற போறேன் வேற பையன பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ என்னடா பேசி மிரட்டுன? இவன் என்ன சொல்லி உன்னைய மிரட்டி வச்சிருக்கான்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாண்டியெல்லாம் ஒண்ணும் மிரட்டல. நான் தான் கல்யாணத்துல பாண்டி மேல உள்ள கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா, இப்போ நெனச்சு பார்க்கும்போது பாண்டிய தவிர என்னால வேற யாரு கூடயும் வாழ முடியாது. எனக்கு பாண்டி தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. "இவள நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறாளே! இவள வச்சு நாங்க என்னதான் பண்றது? பேசாம இவ என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நம்ம பேசாம எதையாவது தின்னுட்டு செஞ்சுட்டு இந்த உலகத்துல இவ உலகத்த விட்டே போயிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அழுகுறாங்க. அப்ப, "என்னப்பா தம்பி, உனக்கு என்ன விளையாட்டா இருக்குதா? நீ ஏதோ சண்டை போட்டீங்க, வச்சீங்கன்னு சொல்லி தானே வானதி நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற பையன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுச்சு. அதுவும் உடனே கல்யாணத்த வைக்கணும்னு சொன்னதுனால தான், அடுத்த மாசமே கல்யாணத்த பேசி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு மண்டபம் கூட புக் பண்ணிட்டு வந்திருக்குது. இந்த நேரம் பார்த்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றா. என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா 2 பேரும் சேர்ந்து? நான் தான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு டைம் குடுத்தாங்கல்ல. அப்புறம் என்ன இப்போ இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, அ வானதி வானதிக்கும் எனக்கும் சண்டைலாம் இல்லங்க. வானதி சின்னதா ஒரு விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு, அவசரப்பட்டு உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா. என்னைய கடுப்பேத்தணும், நான் எந்த அளவுக்கு அவ மேல பாசமா இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டாள்தனமா இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டா. அவள எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விளையாட்டு காரியமா இது? இவ இந்தாப்பா ஏதாவது சொல்லி இப்ப வானதியோட மனச மாத்திருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய வானதியோட அண்ணன் அடிக்க வரதுக்கு போறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "எத்தன தடவ சொல்லுவேன்? இதுக்கும் பாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். நான் ஒரு கோவத்துல அப்போ ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டேன். அதுக்காக நீங்க உடனே இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நான் தானே சின்ன பொண்ணு தானே! காலேஜ் கூட முடிக்கல. அதுக்கு முன்னாடி நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க.
உடனே வானதியோட மாமா இருந்துட்டு, "என்னம்மா நீ இப்படி பேசுற? உன்கிட்ட ஒரு தடவைக்கு பல தடவ கேட்டு தானே, எல்லாருக்கும் சபையில எல்லாருக்கும் முன்னாடி நீ சம்மதம்ன்னு சொன்னதுனால தானே இப்ப கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீ இப்படி பண்றியே, அந்த பையனோட மனச கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதாவது அவனுக்கு தெரியுமா? நீ லவ் பண்ண அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்லி தான், சரி இப்ப நீ மனசு மாறி அந்த லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் மனசு மாறி கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அந்த பையனும் உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிச்சுக்கிட்டான். இப்ப அவனோட மனசுலயும் நீ ஆசைய வளர்த்து விட்டுட்ட. அடுத்த மாசம் கல்யாணம். பெரியவங்க நாங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக எத பத்தியுமே அவன் யோசிக்காம, எத பத்தியுமே அவன் விசாரிக்காம கல்யாணத்துக்கு ரெடி ஆனான். ஆனா திடீர்னு வந்துட்டு, "இல்லப்பா அவன் அவ லவ் பண்ண பையன் கூடயே போறாளாம். உனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா, அவனோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கிறான். அத விடு எங்க சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? நமக்குள்ள தெரிஞ்சுட்டு இருந்த இந்த விஷயம், இப்ப 4 பேர கூப்பிட்டு வச்சு பொண்ணு பார்த்துட்டுலாம் போனதுக்கப்புறம், நிச்சயம்லாம் பண்ணதுக்கப்புறமா, இப்படி நீ அவமானப்படுத்தினா, என் சொந்தக்காரங்கலாம் நம்மள மதிப்பாங்களா? இப்படி உனக்கு கேவலப்படுத்தணும்னே நீ இது பண்ணியிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு, வானதியோட அப்பாவும் சரி, மாமாவும் சரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வானதியோட அப்பா வந்து வானதிய நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாரு. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் பெக்காமலே இருந்திருக்கலாமே! இன்னும் இவளால என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் இவள ஒரு தடவைக்கு பல தடவ கேட்டுட்டு தான் மச்சான் இந்த மாதிரி காரியத்துக்கே நான் இறங்குனேன். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு உடனே இவ அடம் பிடிச்சதுனால தான் நான் அப்படி பண்ணேன். நான் கூட கொஞ்சம் நீ படிச்சு முடிம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் முடியாது. அடுத்த மாசமே எனக்கு கல்யாணம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருந்தா. அதனால தான் நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்து உங்ககிட்ட சொன்னோம். இவ ஒரே வாரத்துல மறுபடியும் சண்டைய மறந்து இப்படி வந்து பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி எங்கள ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்துறதுக்கு பதிலா, தொடர்ந்து தினமும் எங்கள அவமானப்படுத்துறதுக்கு பதிலா, ஒட்டுமொத்தமா இவ எங்கள அனுப்பி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு அழுதுட்டுருக்கிறாரு. வானதி இருந்துட்டு, "நான் தான் சொன்னேனா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே பாண்டிக்கு கோவம் வந்துருது. வானதியோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அற அரைஞ்சிடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. "உங்க பிள்ளைய உங்க கண்ணு முன்னாடி அடிச்சது தப்பு தான். என்ன நெனச்சிட்டு இருக்கிற நீ உன் மனசுல? நீ என்கிட்ட வந்து நீ அப்படிதானே சண்டை போட்டுட்டு போன. உனக்கு கால் பண்ணா உடனே நம்பர பிளாக் பண்ணி வச்சுட்ட. நீ என்ன விளையாட்டுக்காரியாம்மா? வீட்ல வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவ. பிறகு கல்யாண ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவ. அப்ப பெத்தவங்களால நெனச்சு பார்க்க மாட்டியா நீயி? ஏற்கனவே அவங்க பெருந்தன்மையா என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நான் பேசினதுனால. இப்ப அவங்ககிட்ட டைமும் கேட்டிருக்கேன். அதுக்கும் அவங்க சரின்னு தான் சொன்னாங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, "நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சம்மதம் தான் சொன்னாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல, உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு அல்ப விஷயத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வந்தா, நீ உடனே இப்படி ஒரு முடிவு எடுத்துருவியா? உன் சுயநலத்துக்காக நீ நேரத்துக்கு நேரத்துக்கு மாறிக்கிட்டு இருப்ப. உன்னைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லமேன்னு, "என்ன பாண்டி நீயும் இவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாரு உன்னால இவங்க மட்டும் கிடையாது. நானும் தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறேன். நிமிஷத்துக்கு ஒண்ணு வந்து பேசுற. நான் உன்னைய தேடி வந்து பேசும்போதெல்லாம், கவலைப்படாதடின்னு ஏதோ ஒரு சின்ன சண்டை தானே. அந்த தப்புமே நீ தான் பண்ணியிருப்ப. நீயா கால் பண்ணி என்னைய திட்டுவ. நீயா ஏன் கால் பண்ணன்னு திட்டுவ. இவ்ளோ தூரம் இருக்கும்போது, நான் உன்னைய சமாதானப்படுத்துறதுக்கு உன் வீட்டுக்கும் வந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்ட. இப்ப என்னைய பார்க்கணும்னா, நீ என்கிட்ட பேசியிருக்கணும். என்னைய எப்படியாவது பார்த்து கன்வின்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து பயங்கரமா திட்டுறாங்க. எல்லாத்தையும் விளையாட்டு காரியமா எடுத்துட்டு இருக்கிற வானதி. எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குது. பாவம் உன்னைய பெத்தது மட்டும் தான் அவங்க பண்ண தப்பு. இப்ப இவ்ளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. ஒரு பொம்பள பிள்ளை இவ்ளோ தூரம் அப்பா, அம்மாவ இப்படி கஷ்டப்படுத்தலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கப்புறமா, நீங்க சொன்னது மாதிரி தான். நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வானதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அடுத்த மாசம் கல்யாணங்கிறதும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நீங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான். அதுவும் வானதியோட சம்மதம் இருக்குது. அவ சொல்லித்தான் நாங்க வந்து மாப்பிள பார்த்துருக்கோம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோணும் அப்படின்னு நீங்க சொன்னதுனால தான், நான் வந்து அவளோட விருப்பத்துக்கு படியே நீங்க நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்துலருந்து ஒதுங்கணும்னு நெனச்சேன். ஆனா, மறுபடியும் இப்ப வந்து வானதி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம வானதியோட மாமா இருந்துட்டு, "உங்களோட நிலைமை மாதிரி தான் இப்ப எங்களோட நிலைமை இருக்குது. பாத்தியா வானதி, உன் ஒருத்தியினால நீ பண்ண ஒரு குழப்பத்தினால இப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றதா? இல்லன்னா இந்த பையன் கூட ஓடி போக போறான்னு சொல்றதா? என்னன்னு சொல்றது நாங்க? எங்கள பார்த்தா நாங்க அவமானப்படுறோமே, கஷ்டப்படுறோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளுக்கு எப்படி மாமா
ஃபீலிங்ஸ் இருக்கும். அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறது தானே இவளோட வேலையேன்னு. பாருங்க எப்படி வந்து தைரியமா வந்து சொல்றா எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு. இனி 1 வாரத்துல மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா, மறுபடியும் அவ அதத்தான் சொல்லுவா. "எனக்கு பாண்டி செட் ஆக மாட்டான். வேற மாப்பிள்ளைய பாருங்க" அப்படின்னு தான் சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. இதே பயம் தான் எனக்கு இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கிறியே! உன்னைய நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, இவன் கூட நான் வாழ மாட்டேன். எனக்கு வேற பையன பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, நீ ஒரே வாரத்துல திருப்பி உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வானதி இருந்துட்டு, "என்ன பாண்டி நீ என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்றாங்க. "ஆமா, நான் வேணும்னு தான் உன்னைய பார்த்து தான் கேட்குறேன். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் மனசு மாறிக்கிட்டே இருக்கே! அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே, "இவ கூட வாழவே முடியாது. இவன் வந்து எனக்கு செட் ஆக மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஏதோ எனக்கு கோவத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். உன்னைய நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, அப்புறம் எதுக்கு நான் மனசு மாறப் போறேன் சொல்லு? எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பாண்டி என்னோட புருஷன். அப்ப நான் உன் கூட தானே இருப்பேன். இப்படிலாம் சண்டை போட மாட்டேன். உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போட்டதுனால தான் வேற பையன நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படிலாம் எதுக்கு எதுக்கு பாண்டி யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே என்னோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏதோ கோவத்துல நான் இப்படி சொல்லிட்டேன். என்ன இந்த ஒரு தடவ மன்னிச்சுருங்க. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. உங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாண்டி தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சுரு. இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவே மாட்டேன். தெரியாம ஏதோ கோவத்துல நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வானதியோட மாமா இருந்துட்டு, "என்ன பண்றது? இவள இனிமே கல்யாணத்த நிறுத்தி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே நீ பேசுற? இவ சொல்றான்றதுக்காக கல்யாணத்தலாம் நிறுத்த முடியாது. பேசுனது பேசுனது தான். அடுத்த மாசம் இவளுக்கு கல்யாணம் தான். அந்த செந்தில் பையன் கூட தான் இவனுக்கு கல்யாணமே" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வந்து சொல்றாங்க. "இல்லம்மா தங்கச்சி, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர்ற மாரி தெரியல. கல்யாண மேடையில இருந்துட்டு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு, எல்லாருமே கூடி வந்ததுக்கப்புறமா, கல்யாணத்துக்கு எல்லா செலவும் பண்ணதுக்கப்புறமா, இவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான்னா, அது பெரிய நமக்கு அவமானமா போயிரும், கேவலமா போயிரும். இப்ப இவ சொல்லியிருக்கும்போதே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாது. இவ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்திருக்கணும். நம்மளும் இவ சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சாக்கு. கிடைச்சதுமே வேற ஒருத்தன பார்த்து தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு தான் நம்ம நெனச்சோம். நம்மளும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்றாங்க. என்ன மாமா இவளோட பேச்ச கேட்டுட்டு இவ நெனைக்கிறப்பல்லாம் நம்ம வந்து ஆடிட்டு இருக்க முடியாது. நல்லா கன்னத்துல ஒரு 4 அர அரைஞ்சு கல்யாணத்துக்கு பண்ணுடி அப்படின்னு சொன்னா பண்ணிக்க போறா. தேவையில்லாம இவளுக்கெல்லாம் நம்ம வந்து ஓவரா இடம் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ண முடியாது. இவ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன உடனே நம்ம யோசிச்சிருக்கணும். நம்ம தான் புத்தி இல்லாம யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாண்டி இருந்துட்டு, "நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான். நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நான் வந்து கட்டுப்படுறேன். இந்த வானதியினால உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் நிம்மதி இல்லாம தான் இருக்குது. நான் வானதிய வந்து கண்டிப்பா வேற யாருக்கும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து மனசால நான் சொல்றேன். வானதிய உண்மையாவே நான் வந்து நேசிக்கிறேன். அவன எப்படியாவது நான் லவ் பண்றேன். அவள எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனா வானதி தான் என்னைய புரிஞ்சுக்காம இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு பதிலா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ போய் தொலையட்டும். "என்னண்ணே பண்றது இப்ப?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் போயி அவங்க வீட்ல சொல்லிர்றேன்ம்மா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. என்ன பண்றது? இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வச்சுட்டு நம்ம அவமானப்படணும்னு இருந்திருக்கு. அவமானப்பட்டுத்தானே ஆகணும். நாளைக்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த பாண்டி பயல தேடி வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால பேசாம இந்த கல்யாணத்த நிறுத்துறது தான் நமக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "இனிமேலாவது ஒழுங்கா இரு வானதி. நேரத்துக்கு தக்கன மாரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காத, மாத்திக்கிட்டு இருக்காத. சண்டை வந்தா உடனே இப்படி சொன்னனா, அடுத்த தடவலாம் நீ இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்தனா, அப்படியே போயிரு நான் சொல்லிருவேன். நீ என்ன பண்ணாலும் நான் திரும்பவும் உன்கிட்ட பேசவும் மாட்டேன். திரும்பி கூட பார்க்க மாட்டேன் உன்னையன்னு" சொல்லிட்டு பாண்டியும் அங்கருந்து திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ மொத்த குடும்பமும் வானதிய வந்து திட்டுறாங்க. "இப்போ சந்தோஷமாடி உனக்கு? அவனே உன் மூஞ்சில காரி துப்பிட்டு போறான். அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நிக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் பாண்டி கூட வந்துட்டு சண்டை போட்டேன். நான் தானே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப எல்லா தப்பும் என் மேல தானே. அவன் கோவத்துல பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்காதீங்க. எப்பனாலும் நான் பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன். இன்னொரு தடவ நான் இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து கேட்டா, நீங்க அப்ப கொஞ்சம் யோசிங்க சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவ அந்த மாதிரி வந்து கேட்டேன்னா விளக்கமாறு பிஞ்சிரும். உன்னால எங்களுக்கு தினம் தினம் நிம்மதியே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. வானதிவேகமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவ மூடிக்கிறாங்க. "நல்ல வேளைப்பா நம்ம வந்து கல்யாணத்த நிறுத்தியாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறமா பாண்டி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இத பத்தி நினைச்சு ரொம்பவே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சேரன் வந்து, "என்னாச்சு பாண்டி? உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளாவே நீ அமைதியாவே இருக்கியே! என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வானதி இப்போ உனக்கிட்ட கால் பண்றது மாரி தெரியல. வீட்டுக்கும் வர்ற மாரி தெரியல. என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவளால தானே நெறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த அளவுக்கு அந்த வானதி பொண்ணு முடிவு எடுத்துருச்சா? கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு. அடுத்த மாசம் கல்யாணத்த வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து உன்கிட்ட மறுபடியும் கல்யாணத்த நிறுத்த சொல்லி கூட்டிட்டு போயிருக்கு. இந்த பொண்ண எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதானே எனக்கும் ஒண்ணுமே புரியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ ஒருத்தியினால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. எனக்கு என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ இப்படி பண்ணானா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நெனச்சா ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க.